அதெல்லாம் சரி, லக்ஷ்மி ரூம் கதவை பூட்டிட்டு தானே தூங்குவா, எப்படி சாவி கொத்து எடுக்கிறது? அண்ணி, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள லக்ஷ்மி அண்ணியோட ரூம் தாப்பால நான் உடைச்சிடுறேன். நீங்க எத்தனை தடவை சொன்னாலும், என் மனசை மாத்திக்கொண்டு விதவிதமா பேசினாலும் என் முடிவுல இருந்து நான் பின்வாங்குற மாதிரி இல்லக்கா. எனக்கு எப்பவும் உங்க சப்போர்ட் இருக்குங்கிற நம்பிக்கையோட நான் போறேன்க்கா. இந்து, மாமா. அக்கா, இல்ல அவசியமா இந்த பழத்தை நீங்க எடுத்துட்டு போணுமா? என்ன லக்ஷ்மி இப்படி கேக்குற? மாமாவும் நீயும் தான் இதை எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொன்னீங்க, இப்ப இப்படி சொல்ற? இல்ல, நான் உங்க வீட்டுக்கு பழத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போக சொன்னேன், பணத்தை இல்லையே. பணமா? இதுலயா? என்ன சொல்ற லக்ஷ்மி? அக்கா, இந்த கூடையில பணம் இருக்கு, ஆனா எப்படி வந்துச்சு ஏதா வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன லட்சுமி இது? பணம் இருக்குன்னு சொல்ற, எப்படி வந்ததுன்னு தெரியாதுன்னு சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலமா. மாமா, தேன்மொழி அக்கா வீட்டுல இல்லாத பணமா? அவங்களுக்கு பணம் தேவையில்ல, இருந்தாலும் கூடையில மறைச்சு எடுத்துட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலையே. அப்போ என்ன திருடின்னு சொல்றியா? மாமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா, நான் பணத்தை எல்லாம் திருடல மாமா. இப்ப நான் திருந்தி நல்லவளா இருக்கிறது லக்ஷ்மிக்கு பிடிக்கல, அதான் வீணா என் மேல பழிய போடுறா. வேணும்னா நீங்க இந்த கூடையில பணம் இருக்கான்னு பாருங்க மாமா, பணம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்ப யார் சொல்றது உண்மைன்னு தெரியும் மாமா. நான் சொல்றேன்ல, அதுக்குள்ள பணம் இருக்கு. இல்ல இருக்குங்கற. இல்ல இருக்கு. இல்ல 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 மாமா, அதுக்குள்ள பணம் இருக்கு. என்ன தேன் இதெல்லாம்? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாமா, லக்ஷ்மிக்கு என்ன பிடிக்கல, அத வீணா பழிய போடுறா. நான் எதுக்குக்கா பழி போடணும்? பின்ன பழி போடலனா எப்படி பணம் இருக்குன்னு சொல்ற? பணம் இருக்குங்கிறதுனால தானே இருக்குன்னு சொல்றேன். நான் பணம் இல்லன்னு சொல்றேன். மாமா, இருக்கு மாமா. மாமா, இல்ல மாமா. நீ இரு. ஏமா, இதுல பணம் இருக்குன்னு நீ எப்படி சொல்ற? நான் கண்ணால பார்த்தேன் மாமா, இவங்க வச்சத நான் பார்த்தேன். மாமா, இவ பொய் சொல்றா மாமா. நான் எதுக்குக்கா பொய் சொல்லணும்? இருக்குக்கா உள்ள. இதுல பணம் இல்ல. இருக்கு. அப்பா, ஏன் சண்டை போடுறீங்க? பணம் இருக்கா இல்லையான்னு பாத்துடலாம், இருங்க. டேய், என்னடா ஒண்ணொண்ணா எடுக்கற? கொட்றா. என்ன தேன் இது? உனக்கு பணம் வேணும்னு கேட்டு இருந்தேனா நானே லட்சுமி கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. அதை விட்டுட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்ண? கேக்குறல, சொல்லு தேனு, ஏன் இப்படி எல்லாம் பண்ண? பதில் சொல்லு. சொல்லுன்றல. இப்ப புரிஞ்சுச்சா சக்திவேல்? லக்ஷ்மி எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு இப்ப புரிஞ்சுதா? சல்லி பைசா கூட அவளுக்கு தெரியாம இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டான்னு இப்ப புரிஞ்சுதா? லக்ஷ்மி, சக்திவேலி என்கிட்ட வந்து, நீங்க தானே இந்த வீட்டு மூத்த மருமக,
உங்ககிட்ட சாவி கொத்து கொடுக்காம ஏன் லக்ஷ்மி கிட்ட கொடுத்தாருன்னு கேட்டாரு. அவருக்கு பதில் சொல்லி புரிய வைக்கிறத விட பிராக்டிகலாவே உன்னோட திறமைய அவருக்கு புரிய வைக்கணும் தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இதுல பணம் இல்லைன்னு சொன்னதெல்லாம் வெறும் நடிப்பு. நடிப்புன்னா எப்படி? அன்னைக்கு நீங்க நகையை எடுத்து வச்சுக்கிட்டு கொடுத்தீங்களே கோயில் நகையை, அந்த மாதிரி அது? அப்ப இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்தியா தேனு? நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்ன நான் கூட நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு பதறி போயிட்டேன். சக்திவேல், இப்போவாச்சும் மாமா எடுத்த முடிவு சரின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? டேய், இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? இல்லப்பா, சும்மா விளையாட்டு. டேய், ஏதாவது இருந்தா எங்கிட்ட அபிப்பிராயங்கள்றா. நான் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். அதை விட்டுட்டு அடுத்த தடவை லட்சுமி மேலேயோ அவ நேர்மை மேலேயோ ஏதாவது சந்தேகப்பட்ட அப்புறம் நடக்கிறத வேற. அடுத்த 12 வருஷத்துக்கு மறுபடியும் காணாம போயிருவேன். ஆமா, ஜாக்கிரதை. வர வர எல்லாருக்குமே இந்த வீட்டுல விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியா போச்சு. பொறுப்புங்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல பொறுப்போட இருக்கிறது லட்சுமி மட்டும்தான். கொடுங்க மாமா, உள்ள வச்சு. இதான் லட்சுமிங்கிறது. நேத்து நைட்டு நான் வச்ச பணம் சக்திவேல் கிட்டதான் இருக்கு. அப்புறம் எப்படி மாம்பழ கொடையில பணம் வந்துச்சு? நேத்து கூடையில இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து இங்கதான் வச்சேன். மறுபடியும் கூடைக்குள்ள பணம் எப்படி போச்சு? மாட்டி விடுறதுக்காக எனக்கு தெரியாம மாம்பழ கூடையில பணத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா அக்கவுண்ட்ஸ் பார்க்கும்போது மாமா கிட்ட நான் மாட்டிப்பேன்னு பிளான் போட்டு தானே இதெல்லாம் செஞ்ச. உன் புத்தி எப்படி யோசிக்கும்னு எனக்கு தெரியாது. அதான் காலையில எழுந்த உடனே முதல் வேலையா நான் பீரோல இருந்து வேற பணத்தை எடுத்துட்டு போய் மாம்பழ கூடையில வச்சேன். அது தெரியாம நான் மாட்டிக்க போறேன், என் மேல பழி வர போதுன்னு எதிர்பார்த்து தானே நீ இதெல்லாம் செஞ்ச. இனிமே இப்படி சில்லித்தனமா யோசிக்கிறத விட்டுட்டு அம்மாவை குணமாக்க உருப்படியா என்ன பண்ணலான்னு யோசி. பாவம் அந்த தேன்மொழி அக்கா, இப்பதான் அவங்க திருந்தி அவங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்காங்க. உன் சுயநலத்துக்காக மறுபடியும் அவங்களுக்கு கெட்ட பேரை வரவழைக்காத. லட்சுமி, நான் வந்தது கூட கவனிக்காம ஏதோ செய்கை பண்ணிக்கிட்டு இருக்கா. வாரம் ஒரு நாள் மௌன விரதம் இருந்தவ இப்பெல்லாம் ஜாடு பாஷை பேசிட்டு இருக்கா. எனக்கு என்னவோ இவ நடவடிக்கைய பார்த்தா பயமா இருக்கு லட்சுமி. தான் ஆசைப்படுறவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெடுறா. இதுக்கு மேலேயும் அம்மா கிட்ட இந்த உண்மையை மறைக்க கூடாது. நீ என்னடி யோசிச்சுட்டு இருக்க? பார்த்தல்ல, இவ்வளவு நேரமா நம்ம நிக்கிறோம், நிக்கிறத கூட கவனிக்காம அங்க டிவியவே பாத்துக்கிட்டு இருக்கா. இனிமே நாம இவள மௌன விரதம் இருக்க விடக்கூடாது லட்சுமி.
அவள இரு வர. அம்மா என்னடி? கொஞ்சம் என் கூட வாமா. எங்க? சொல்றேன் வா. எதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்திருக்க? சொல்லு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதான் நம்ம பேசுறதை யாரும் கேட்டக்கூடாதுன்னு உன்னை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீ போடுற பீடிகை பார்த்தா ஏதோ வில்லங்கமான விஷயத்த சொல்ல வர போல தெரியுது. நான் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் நீயா ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிற? என்னோட கவலை என்னன்னு பொண்ணு பெத்த உங்களுக்கு தாண்டி தெரியும். சரி, நீ சொல்ல வந்தது சொல்லு. அம்மா, நம்ம இந்து 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 ஒரு வாய் பேச முடியாத பையனை காதலிக்கிறாங்க. ஆமாமா, இத்தனை நாளா அவளுக்கு நானும் இதுக்கு துணை போயிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிருமா. அந்த பையன் பேரு திருநாவுக்கரசு. நானும் அவகிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், இதெல்லாம் வேணாம், நமக்கு ஒத்து வராதுன்னு. ஆனா அவ அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காமா. தயவு செஞ்சு நீ அவகிட்ட போய் எதுவும் சண்டை போடுற மாதிரி பேசிடாதம்மா. இத பாருடி, அவ என்ன செஞ்சாலும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு மறக்கட்ட இல்லடி. உங்களை பெத்த அம்மா, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நிர்ணயிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. நீங்க எல்லாம் நல்லா வாழணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு. எந்த காரணத்தை கொண்டு நான் இந்த காதலை ஏத்துக்கவே மாட்டேன். இப்ப அவள அம்மா அம்மா என்னடி? அம்மா சொல்றத கொஞ்சம் கேளு. அந்த பையனை இந்து அதுக்காக இப்ப என்ன சொல்ல வர? அந்த வாய் பேச முடியாத பையனை கட்டி வைக்க சொல்றியா? இது பாருடி, கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிரிடி. அம்மா, இந்து அவன் மேல உயிரே வச்சிருக்கா. உயிரை வச்சிருக்காளோ பயிரை வச்சிருக்காளோ அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லாத வேலை. இத பாரு, இந்த விஷயத்துல எனக்கு உடன்பாடே இல்ல. நில்லு, நான் அவளை கேட்டு. அம்மா அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு ப்ளீஸ். இப்போதைக்கு நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம். கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம். ஏய், மோகன அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னால கர்ப்பமானதுனால அவ கல்யாணத்தை நடத்துறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும்டி. இதுக்கு மேலயும் நீ கஷ்டப்படுறத நான் அனுமதிக்க மாட்டேன்டி. கொஞ்ச நாளாவே இவ சைக பாஷை பேசுறது, ஜாடையில பேசுறது, டிவில காது கேட்காதவங்க செய்தி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ அது உண்மையாயிடுச்சு. என்னடி இது? காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, அது இந்த பொண்ணு விஷயத்துல உண்மையாயிடுச்சு. இத பாருடி, நம்ம வசதி இல்லாதவங்களா இருக்கலாம், அதுக்காக இப்படி வாய் பேச முடியாத பையனை இந்துக்கு கட்டி வைக்க சொல்றியே? நல்லா யோசிச்சு பாருடி, அவ வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது? இத பாரு, நம்மளால முடிஞ்ச சீர் செனத்தை செஞ்சு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாண்டி. அந்த சக்தி நமக்கு இருக்கு. இத பாரு, அத நீ என்னைக்குமே மறந்துடாத. அம்மா, அவ ரொம்ப மனசார ஆசைப்படுறா. சுமாரு, அவளை பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? அவதான் ஏதோ கண்ட கண்ட சினிமாவை பார்த்து இப்படி வாய் பேச முடியாதவனை கட்டிக்கிறேன்னு சொன்னா நீ அதுக்கு ஒத்த உதவியா? இத பாரு, நீ அவளை கண்டிச்சு வெயி, இல்லன்னா நான் அவளை கண்டிச்சிருவேண்டி. இந்த விஷயத்துல நான் சொன்ன மாதிரி நீ முடிவெடு, இல்லன்னா என்ன விபரீதம் நடக்கும்னு எனக்கே தெரியாது. அம்மா, நான் அவகிட்ட இத பத்தி கண்டிப்பா பேசுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ அவசரப்பட்டு அவகிட்ட எதுவும் பேசிடாத. நான் பேசல, போதுமா? நீயே போய் பேசு, போ.
எனக்கு நியாயம் தர்மம் தாம்மா முக்கியம். என் பசங்களை யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு இதே தண்டனை தான். டே சக்தி, கொஞ்சம் வாடா, உங்ககிட்ட தனியா பேசணும். உட்காருங்கண்ணே. டே, இங்க பேச முடியாதுடா. தேன்மொழி இந்நேரம் சமையல் கட்டுல தான் இருப்பா. அவளுக்கு கேட்டுக்கூடாது. வா வாடா. கைய விடுங்கண்ணே. என்னண்ணே? இங்க பாரு சக்தி, உனக்கு உன் பெரியண்ணிய பத்தி சரியாவே தெரியல. அதான் சாவி கொத்த பத்தி அவகிட்ட பேசியிருக்க. இனிமே இத பத்தி அவகிட்ட பேசவே பேசாத. என்னென்ன பேசுறீங்க? நம்ம குடும்ப வழக்கப்படி பெரிய மருமக கிட்ட தானே சாவி கொத்து இருக்கணும். இதே அவ நல்லவளா இருந்தா நானே அப்பா கிட்ட இருந்து சாவி கொத்த வாங்கி அவ கையில கொடுத்திருப்பேன். அவ சரியான பொம்பளை ரவுடிடா. என்னென்ன சொல்றீங்க? பெரிய அண்ணிய பார்த்தா அப்படி தெரியலையே. அவகிட்ட அடி வாங்கி பார்த்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணே, அண்ணி அடிப்பாங்களா? ஆமாண்டா, விட்டு அடிச்சிருவா. அவ சரியான கோபக்காரி. அவ பேச்ச மட்டும் கேட்கலனா கோவம் எங்க இருந்து தான் பொத்துக்கிட்டு வருமோ தெரியல. கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிச்சிருவாடா. அவ கிட்ட அடி வாங்கின அனுபவத்துல சொல்ற, அவ விஷயத்துல இனிமே ஜாக்கிரதையாரு. அதான் உனக்கு நல்லது. அண்ணா, நீங்க சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஆனா அவங்க முகத்துல அமைதி தெரியுது. அவங்களா இப்படி? அந்த அமைதியையும் அழகையும் பார்த்து தாண்டா அவளை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவளோட சுயரூபமே. டேய், அடுத்து தூங்குனா கொரட்ட விடுவா பாரு. பக்கத்துல மனுஷன் நிம்மதியா தூங்க முடியாது. அவளோட கொரட்ட சத்தத்திலேயே நான் எப்படி தூங்குறேன்னு பாக்குறியா? நம்ம கயிறு ஃபேக்டரியில அந்த மிஷினோட சத்தத்தை கேட்டு கேட்டு எனக்கு பழகிடுச்சுல்ல, அதனாலதான் ஏதோ கொஞ்சம் சமாளிக்கிறேன். இல்லன்னா தூக்கம் இல்லாம இந்நேரம் நான் பைத்தியம் ஆயிருப்பேன். ஏன் தேனு இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா என்ன அடிப்பாடா. சமயத்துல எங்க பார் கடிக்கவும் செஞ்சிருக்கா. அவ போலீஸுக்கு போய் திருடன. அண்ணா, திக்கி பேசாதீங்கண்ணா, ஒழுங்கா பேசுங்கண்ணா. லட்சுமிய பத்தி பேச வந்த. லட்சுமி அண்ணி பத்தியா? ஆமாண்டா, அன்னைக்கு லட்சுமி தேன்மொழிய பத்தி தப்பா பேசுற போதே நான் அவளை அடிச்சிருக்கணும். ஏதோ அப்பா இருந்ததுனால நான் அவளை சும்மா விட்டுட்டேன். தேனு யாரா? என் பொண்டாட்டி. நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ தெரியல. அவள மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவளை போய் திருடின்னு சொன்னா சொல்லலாமாடா? சொல்லக்கூடாது. சரி சரி சரி, இனிமே பண்ண மாட்டாங்க. தப்பு அவங்க மேலதான். மாதிரி எல்லாம் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்க பார், முதல் தடவைன்றதுனால நான் உன்னை மன்னிக்கிறேன். அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணா. அண்ணி போயிட்டாங்கண்ணே. போயிட்டாளா? அவ சரியான லூசுடா. நல்ல வேலை அவ காதுல எதுவும் உழல. இது மட்டும் அவ காதுல விழுந்ததுன்னு வச்சுக்க, நான் ரூமுக்கு போனதும் என்ன புடிச்சு அடிச்சு கடிச்சு உதைச்சு. எங்கடா எங்கடா? சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். போடா. அண்ணினா இவ்வளவு பயம் இருக்கு. லக்ஷ்மி, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு நீ மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. உன் குணம் யாருக்கும் வராதுமா. நான் இன்னும் உன்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு லக்ஷ்மி. சக்திவேலுக்காக தான் உன்கிட்ட அந்த மாம்பழ குடையில பணம் இல்லைன்னு நான் சொன்னேன். எனக்கு எதுக்கு பணம் சொல்லு? நான் திருந்தி ரொம்ப நாள் ஆச்சு லக்ஷ்மி.
லக்ஷ்மி இது ஏதாவது ஃபன்னி வீடியோவா